கனடா லைஃப் பற்றி ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து கனடா வந்தபோது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இங்கே செட்டில் ஆகிட்டிங்களே, நீங்கள் கனடா போகிறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் அவங்ககிட்டலாம் ரொம்ப ஹாப்பியாக என்ன சொன்னேன் அப்படின்னா, என்னப்பா இங்கே லைஃப் கனடாவில் தான் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் இருக்காங்க, 7 ஹவர்ஸ்னால் 7 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரீ தான், ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை அடிச்சுட்டு இங்கே வந்தேன். ஆனால் இங்கே நடந்ததே வேறு. என்னென்னா, ஒர்க் என்னமோ 7 ஹவர்ஸ்னால் 7 ஹவர்ஸ் தான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த இதர வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னென்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த கிட்ஸை பிக்கப் ட்ராப் பண்ணுறது. ஸ்கூல் பிக்கப் ட்ராப்பும் நம்ம தான் பண்ணணும். இது போக எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஏதாவது போகிறாங்க அப்படின்னா அதோட பிக்கப் ட்ராப் நம்ம தான் பண்ணணும். பக்கத்து தெருவாக இருந்தால் பரவாயில்ல, டக்குன்னு 5 நிமிஷத்தில் போயிட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வரலாம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. இங்கேருந்து எங்கே போகிறதுனாலும் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம போய் அங்கே வெயிட் பண்ணி நம்மளோட டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு, நம்ம ஊரில் ஏதாவது ஒரு சின்னதாக பொருள் தீர்ந்து போச்சு அப்படின்னா பக்கத்தில் ஒரு பொட்டி கடை இருக்கும், அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே ஒரு உப்பு தீர்ந்து போனால் கூட இங்கேருந்து சூப்பர் ஸ்டோரோ வால்மார்ட்டோ போகிற மாதிரி இருக்கும். அகெயின் ட்ரைவ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணி போய் நம்ம வாங்கிட்டு வரதுக்கு ஒரு 1 hour ஆகி போயிடும். அண்ட் கனடா ரூல்ஸ் படி 13 வயசுக்கு கம்மியான குழந்தைங்க வீட்டில் தனியாக இருக்கக்கூடாது, அடல்ட் சூப்பர்விஷன் இருக்கணும். ஸோ குழந்தைங்க எப்போல்லாம் வீட்டில் இருக்காங்களோ அப்போல்லாம் நம்ம எகிரி பிடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடி வர மாதிரி இருக்கும். தனியாக விட முடியாது, இல்லை டே கேரில் தான் விடணும். டே கேரில் விட்டால் கூட பிரச்சனை இல்லைன்னா ஆன் டைம் வந்து பிக்கப் பண்ணிடணும். பிக்கப் பண்ணலைன்னா சில டே கேர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு $1 சார்ஜ் பண்ணுவாங்க. நான் நிறையா தடவை இந்த மாதிரி ஃபைன் கட்டியிருக்கேன். ஸோ அதுக்காகவே நம்ம அறக்க பறக்க ஓடி வர மாதிரி இருக்கும். அதுவே பயங்கர டென்ஷன். இதெல்லாம் விட ரொம்ப மெயினான திங் என்னென்னா, உண்மைனா நம்ம ஊரில் இருக்கும்போது பாத்திரம் விளக்குறதுக்கு ஒரு ஆள், வீடு கூட்ட ஒரு ஆள், சமைக்கிறதுக்கு ஒரு ஆள்னு வச்சுக்கலாம். பட் இங்கே எல்லா வேலைக்காரையும் சேர்த்து நம்ம தான் வீடு கூட்டணும், நம்ம தான் பாத்திரம் விளக்கணும். நமக்கு முடியலன்னா கூட அதையும் நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமல் ரொம்ப ஹாப்பியாக இங்கே தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குது, இங்கே தான் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பற்றி மட்டும் கிடையாது. நிறைய பேர் வந்து நீங்கள் என்னப்பா அங்கே ஜாலியாக இருந்துக்கிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி கிடையாது. எல்லாருக்குமே அவங்க இருக்கிற இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை மாதிரி தான் இங்கே வரும்போது ஐ தாட் சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் இப்போயும் சூப்பர் தான். பட் ஸ்டில் இந்த மாதிரியான விஷயங்களும் நாங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது அலோனா. இப்போ நம்ம